அஸ்ஸலாமு அலைக்கும். பாதி கதைக்கும் போதே வீடியோ முடிஞ்சிச்சு. நான் வந்து ஆடு சாப்பிட்றதில்ல, ஒட்டகம் சாப்பிட்றதில்ல, மாட்டிறைச்சி மட்டும்தான் சாப்பிடுவேன். இங்கே வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 நாள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் மாட்டிறைச்சி. நாளைக்கு எத்தனை மக்கள் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பாங்க? குர்பானிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, காணிக்கை. இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை பரிசுத்தமா இல்லைன்னா எவ்வளோ மனசுக்கு கஷ்டமான விஷயம். ஆடு ஜீவிதம் படத்தை பார்த்துட்டு சில பேர் ஆடு ஜீவிதம்ல நாய் ஜீவிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆம்பளைங்களுக்கு அப்படித்தானே ஆசை வந்தா எங்கேயுமே போவாங்க. பொம்பளைங்களை மட்டும் விபச்சாரின்னு தப்பு சொல்றீங்க. ஆனா ஆண்கள் ஆடு மாடு இன்னும் என்ன போறாங்களோ தெரியல. நாய் பூனை கோழிக்கிட்ட கூட போவாங்க. ஏன்னா ஆம்பளைங்கல்ல, இந்த தப்பை செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் சுகத்துக்காக வாயில்லாத ஜீவன்களை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க. இதுவும் விபச்சாரம் தான், மிகப்பெரிய பாவம் கூட. எப்படி சாப்பிடுறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இந்த மக்கள் குர்பானி கொடுப்பாங்களே, இப்போ நாளைக்கு குர்பானி கொடுப்பாங்கன்னு யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆடு ஜீவிதம் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. வெளிநாட்டுல வேலை செய்யற ஆண்களுக்குன்னு அந்த ஒரு ஆசையை வெளியாக்கி கொள்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி உங்க ஆசையை தீர்த்துக்கலாம். நீங்க சுய இன்பம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல, அதை பண்ணி என்னமா தண்ணிக்காங்க. அதுக்காக இந்த வாயில்லாத ஜீவன்கள் எல்லாம் போயிட்டு இப்படி பண்ணாதீங்க, தயவு செய்து. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? தயவு செய்து பண்ணாதீங்க. இதே பெண்களை நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரு பெண் இன்னொரு ஆணை பார்த்து சிரிச்சா விபச்சாரி. பெண்கள் எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ பேசுறீங்க. இப்ப இந்த மாதிரி வேலை செய்யறது ஆண்கள் வந்து நல்லவங்க தான். அவங்களை இப்படி கொண்டாடுறீங்க, எனக்கு அது புரியல. தண்டிக்க வேண்டிய விஷயத்த நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க, எப்படி உங்களால முடியுதுன்னு எனக்கு புரியல. அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறேன், உங்க வீட்டு ஆண்கள் ஆடு மாடுகிட்ட போய் படுத்துக்கிட்டு வந்து உங்க கூட வந்து படுக்கும்போது அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். எந்த பெண்ணுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கேட்டு பாருங்க உங்க வீட்டு பெண்கள்கிட்ட. நான் ஒரு நாய்க்கிட்டயோ ஆளுகிட்டயோ மாடுகிட்டயோ படுத்துட்டு வந்து உங்க கூட படுத்துக்கிறேன் பரவாயில்லையான்னு கேட்டு பாருங்க, வெட்டி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்க நரகத்தை பத்தி. நரகத்துல மிக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி மிருகங்களை பண்றவங்க கூட தான். அஸ்ஸலாமு அலைக்கும். பாவம் செய்யாதீங்க.